Hi, hello friends, welcome back to Kumbonam Savories. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மேங்களூர் குக்கும்பர், அதாவது மேங்களூர்ல கிடைக்கக்கூடிய ஒரு வெள்ளரிக்காயை வச்சு ஒரு கிரேவி ஒன்று பண்ண போறோம். இது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கும்பகோணம் சேவரிஸ்க்கு முதன்மையா வரீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் பாதி குக்கும்பர் எடுத்துட்டுருக்கேன். நார்மல் வெள்ளரிக்காயையும் இந்த கிரேவி பண்ணலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் இந்த வெள்ளரிக்காயை க்யூபாக கட் பண்ணி சேர்த்துட்டுருக்கேன். 2 வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும், ஏன்னா வெள்ளரிக்காயில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா திறந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இது ஒரு 3 to 4 minutes வேகட்டும். ரொம்ப குழவா வேகணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் 3/4 பதத்துக்கு வெந்தால் கூட போதும். இப்போது இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், 4 பூண்டு பல், 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். ரொம்ப தண்ணி விட்டால் அது ரொம்ப நீர்த்து போயிடும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கிரேவி வந்து திக்காகவே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துடுத்து. இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப குழைய விடக்கூடாது. பாருங்கள், நான் கொஞ்சம் தான் தண்ணி விட்டேன், ஆனாலும் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு காய் வெந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்க்க வேண்டியது தான். சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரை அலம்பி தண்ணி விட்டால் போதும், அதுக்கு மேலே தண்ணி விட வேண்டாம். தண்ணியை விட்டுட்டு நல்லா கலந்து விட வேண்டியது. கலந்து விட்டுட்டு இந்த டயத்தில் நீங்கள் உப்பு போடலன்னா உப்பு சரி பார்த்துக்கலாம். உப்பு போடலன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், தேங்காயோட பச்சை வாசனை போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் கொதிச்செடுத்து தேங்காயோட பச்சை வாசனையும் போயாச்சு. அவ்வளோதான், கிரேவி ரெடி. இதுக்கு தாளிக்க வேண்டியது தான். தாளிக்கிறதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே 1 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கின்றிருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி ஆற அளவுக்கு வதக்கிக்கணும். இதில் சின்ன வெங்காயம் போடுறது தான் ஹைலைட்டே, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இந்த தாளிச்சதை இந்த கிரேவி கூட சேர்த்து கலந்து விட்டு பரிமாற வேண்டியது தான். இது சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிரேவி. இது இங்கே வந்து மேங்களூர் சைடில் இந்த கிரேவி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த கிரேவியை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட கும்பகோணம் சேவரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.